அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல பில்லியன் ரூபாய் நாணயத்தை அளித்த இலங்கை மத்திய வங்கி. ஜனாதிபதிக்கும் பசிலுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நாசகார செயல் சந்தேகிக்கும் அரசாங்கம். அம்பாறையில் கோர விபத்து, 25 மாணவர்கள் உட்பட 33 பேர் வைத்தியசாலையில். நேருக்கு நேர் மோதி கார் மோட்டார் சைக்கிள் விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த இளம் உயிரியல் பாட ஆசிரியர். 50,000 புதிய வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. மட்டக்களப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் சடலமாக மீட்பு. நாட்டின் பல பிரதேசங்களுக்கு இடியுடன் கூடிய மழை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கடல் அலை மேலெழக்கூடிய சாத்தியம். தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த ஆண்டு புழக்கத்துக்கு பொருத்தமற்ற சுமார் 80 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்களை இலங்கை மத்திய வங்கி எரித்து அளித்துள்ளது. கடந்த வருடம் மத்திய வங்கி நிர்ணயித்த நியமங்களுக்கு பொருத்தமற்ற 79.82 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்கள் அளிக்கப்பட்டன. மத்திய வங்கி கடந்த வருடம் 250 மில்லியன் புதிய நாணயத்தாள்களை பெற்றுள்ளது. அதற்கமைய 469.28 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்களும் 571.95 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயங்களும் புழக்கத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 2022 ஆண்டை விட 2023 ஆண்டில் நாட்டில் நாணய சுழற்சி அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டில் 2.1% இருந்த பணப்புழக்கத்தின் வளர்ச்சி 2023 ஆண்டுக்குள் 15.6% உயர்ந்துள்ளது. அதற்கமைய கடந்த ஆண்டு நாட்டில் புழக்கத்தில் இருந்த பணத்தின் அளவு 1186.5 பில்லியன் ரூபாவாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் இன்றைய தினமும் விசேட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அண்மையில் நடைபெற்ற மேதின நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. அதிகார பகிர்வு மற்றும் தனியார் மயப்படுத்தல் தொடர்பில் அரசாங்கத்தினதும் மொட்டு கட்சியினதும் கொள்கைகள் மாறுபட்டவை என பசில் ராஜபக்ச கடந்த சந்திப்புகளின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மகாநாயக்க தேரர் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமானது என அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய விசா கொள்கையை தயாரிப்பது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குழு ஒன்றை நியமித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகின்ற விசா வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் நாசகார செயலாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் இன்று ஊடகங்களிடம் கருத்துரைத்துள்ளார். இதன்போது இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் விசா வழங்கும் செயற்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க தவறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உலகளாவிய ரீதியில் செயற்படுவதால் VFS குளோபல் நிறுவனமானது அதிகளவிலான இடத்தை பெற்றுள்ளதாகவும் சுற்றுலா ஊக்குவிப்பு சேவைகளுக்காக குறித்த நிறுவனத்தின் ஆதரவை பெற முடியும் எனவும் குறிப்பிட்டார். இலங்கைக்கான விசா கட்டணம் குறைக்கப்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் தேசிய விசா கொள்கையை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி நியமிக்கும் குழுவினூடாக அது தீர்மானிக்கப்படும் என சுட்டிக்காட்டினார். எனினும் தம்மை பொறுத்தவரை 67 நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 25 பாடசாலை மாணவர்கள் உட்பட 33 பேர் வரை காயமடைந்துள்ளதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் அக்கரைப்பற்று அம்பாறை வீதியில் அம்பாறை கல்லோயா பாலத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. மதியம் 2:30 மணியளவில் பாடசாலை பேருந்து ஒன்று பயணிகள் போக்குவரத்து பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
2 பேருந்துகளின் சாரதிகளும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த அனைவரும் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனாக்கள் வாரியப்புல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 34 வயதுடைய உயிரியல் பாட ஆசிரியரே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த ஆசிரியருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாரியப்புல பாடசாலை ஒன்றில் கடமைகளை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆசிரியரே விபத்தில் சிக்கியுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் 38 புதிய சுற்றுலா வலயங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் 50,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சுற்றுலா வலயங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னவெல மற்றும் கித்துல்கல பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இதனூடாக கலிகமுவை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் ரம்புகன நுழைவாயிலில் இருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தப்பட்ட பிராந்திய சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் கேகாலை மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களினால் சுற்றுலா பாதையின் அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதே பிரதான பணியாக அமையும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூராட்சி சபைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுடன் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமன்றி உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் முழு பிரதேசத்தையும் சுற்றுலா நகரமாக மாற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் செங்கலடி பகுதியில் கைவிடப்பட்ட வீடொன்றின் பின்னால் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ஏறாவூர் செங்கலடி பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மரணம் படுகொலையா அல்லது வேறு காரணமா என ஏறாவூர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்தோடு இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அதேவேளை கொழும்பில் இருந்து காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் அம்பத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் இன்றைய தினம் கடல் அலை மேலெழக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கடற்பரப்பில் 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரையான உயரத்திற்கு கடல் அலை மேலெழக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.